வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் இந்திய செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்த கண்காட்சி 2026 தொடக்கி வைக்கிறார். 5 நாள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடும் நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியில் ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட 13 நாடுகள் பங்கேற்க உள்ளன. இக்கண்காட்சியில் 300க்கும் மேற்பட்ட அரங்குகள் நேரடி செயல் விளக்கங்களை நடத்தவுள்ளது. கூட்டுறவுத்துறையில் முக்கிய சீர்திருத்தங்கள் மற்றும் விரிவாக்க திட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்காக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த கூட்டுறவு அமைச்சர்களின் உயர்மட்ட கூட்டம் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவு அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் மகாத்மா மந்திர் மாநாட்டு மையத்தில் நாளை நடைபெற உள்ளது. 4 நாள் அரசுமுறை பயணமாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி இன்று ஆஸ்திரேலியா செல்கிறார். இந்த பயணம் இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதையும் இரு நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகா சிவராத்திரி பண்டிகை நேற்று நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி சிவன் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய கடலோர பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கடந்த 28ஆம் தேதி முதல் வந்தே மாதரம் கடலோர சைக்ளோதான் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் வந்தே மாதரம் சைக்ளோதான் விழிப்புணர்வு பயணக்குழு நேற்று புதுச்சேரி வந்தது. இதில் 33 பெண்கள், 31 ஆண்கள் என மொத்தம் 64 மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பங்கேற்றுள்ளனர். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி 61 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியை வென்று சூப்பர் 8 சுற்றிற்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.